இது ஓட வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் வந்து எந்த காரணத்துக்காகவும் அதாவது லட்சியத்துக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் லட்சியத்தை இழந்து விடக்கூடாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த செயலை முடிக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைங்க. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவார்னா எண்ணியர் திண்ணியராக பெறேன் அப்படிங்கிறாங்க. நினைச்ச காரியத்தில் நம்ம உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச காரியத்தை அடைய முடியுமே தவிர நாம் வந்து ஒரு ஆசோலேஷன், ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காரியத்தை நம்மளால் அடைய முடியாது. நம்மளுடைய மன உறுதி அப்படிங்கிறது அந்த வெற்றி நமக்கு கிடைக்கணும், உறுதியாக நம்பக்கூடிய ஒரு மன உறுதியாக இருக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறது போல மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் எண்ணத்தை தாழ்வாக நினச்சி கிளம்பாதீங்க. வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. பறக்க முடியுமா பறங்க, இல்லை ஓட முடியுமா ஓடுங்க, இல்லை நடக்க முடியுமா நடங்க, இல்லை உருள முடியுமா இல்லை தவள முடியுமான்னு பாருங்கள். ஆனால் டெய்லி ஒரு ஸ்டெப்பு அதை நோக்கி போய்கிட்டே இருந்தாலே ஒரு நாள் நிச்சயமாக நம்ம இலக்கு அடைவோம். இந்த நம்பிக்கையில் படிங்க. யாரும் மனக்குழப்பத்துக்கு விடை கொடுங்க. நீங்கள் எப்போது உழைப்பை பற்றியே சிந்திங்க இல்லையா? உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டால் மனக்குழப்பம் எங்கேருந்துங்க வரும்? வரவே வராது. நம்பிக்கைன்னு ஒன்று உச்சத்தில் இருக்கும்போது அவன் நம்பிக்கை என்றைக்கு நம்மளை தொடாது. நம்பிக்கையோட படிங்க. வெற்றி உங்களுக்கு தான். முயற்சி திருவினை. வாழ்த்துக்கள்.